அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான தாக்கத்தையும் என்ன மாதிரியான மாற்றங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது, என்னென்ன மாதிரியான நன்மை தீமைகளை கொடுக்க போது, இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சனி பகவான் 30 ஆண்டுக்கு ஒரு முறைதான் ஒரு சுற்று முடிப்பார். சனி பகவான் வரக்கூடிய மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சியாரார். இந்த ஆண்டின் துவக்கத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, ஏற்கனவே இந்த மீன ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். மே 19ஆம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு. அப்போ மே 19 வரைக்கும் ராகுவும் இங்க இருப்பார். மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு இந்த சனியும் ராகுவோட இணைந்து 2 பாவ கிரகங்கள் மீன ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்காங்க. மீன ராசி குருவுடைய ராசியில 2 பாவ கிரக இணைவு மிகப்பெரிய தாக்கத்தை வர மார்ச் 29 இருந்து மே 18ஆம் தேதி வரைக்கும் இருக்க காலகட்டத்துல உலக மக்களுக்கு ஏற்படுத்த இருக்கு. நம்ம வீடியோவை நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். காலபுருஷ தத்துவத்திற்கு 12வது ராசி மீனராசி. இந்த ஆண்டுல சனி பகவான் மார்ச் 29 இருந்து ஜென்ம ராசியில சஞ்சாரம் செய்ய போறார். அதனால மார்ச் 29 இருந்து மீனராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பமாகுது. 7.5 சனியுடைய 2ஆம் பாகம் ஆக்டிவேட் ஆக போகுது. பொதுவா ஜென்மத்துல சனி பகவான் வந்தமரும் போது, அதாவது ஜென்ம சனி நடக்கும் போது மனசளவுல நிறைய குழப்பங்களையும் நிறைய புரிதலையும் வாழ்க்கைனா என்னங்கிற ஒரு அடித்தளத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 7.5 சனியை 3 பகுதியா பிரிக்கணும். அதாவது முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்றுன்னு 3 பகுதியா பிரிக்கணும். மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் சுற்றுல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான டைம் பீரியடா இந்த காலகட்டம் இருக்கும். எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. 2ஆம் சுற்று 7.5 சனியா பாக்குறவங்களுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமா இது இருக்கும். புதிய விஷயங்களை செயல்படுத்தி அதுல அடுத்த நிலைக்கு போறதுக்கான ஒரு வழிவகைகளை இந்த 2ஆம் சுற்று ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி 3ஆம் சுற்றுல இருக்கவங்க நிச்சயமா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பொருளாதாரம் சம்பந்தமான விஷயம் எல்லாத்துலயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும். குறிப்பா உடல் ஆரோக்கியம். அதாவது முதல் சுற்றுங்கிறது இந்த 20ஸ்ல இருக்கவங்க, 2ஆம் சுற்றுங்கிறது 40 above 40 வயதுக்கு மேல இருக்கவங்க 2ஆம் சுற்றுல வருவாங்க. 3ஆம் சுற்றுங்கிறது 60 வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கு வரும். பொதுவா சனி என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாருன்னு பார்க்கும்போது, சனி பகவான் நீதிக்காரகன். நீதி, நேர்மை, உண்மை, எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா செயல்படுறது, இதுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கக்கூடியவர் சனி பகவான். இந்த காலகட்டத்துல நீதி, நேர்மை, உண்மை, மற்றவர்களுக்காக வாழுறது, எந்த விஷயங்களையும் தனக்குன்னு எடுத்துக்காம பிறருக்குன்னு வாழுறது, தேவை செய்யற மனப்பான்மை அதிகரிக்கிறது, இது சார்ந்த விஷயங்கள் யாருக்கிட்டெல்லாம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த 7.5 சனி நிச்சயமா பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது. நான் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாம இருந்தாலே இந்த 7.5 சனி பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது. தன்னடக்கத்தோட செயல்பட வேண்டியது அவசியம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி பொதுநல சிந்தனையோட செயல்படணும். அப்படி செயல்பட்டா இந்த 7.5 சனி நிச்சயமா பெருசா பாதிப்புகளை கொடுக்காது. 7.5 சனியில யாரெல்லாம் உண்மையா உழைக்கிறாங்களோ, நேர்மையான பாதையில உழைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா வளர்ச்சியை கொடுப்பார். அதாவது சனி பகவானை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை. நம்ம தப்பான பாதையை சூஸ் பண்ணோம்னா சனி நம்மளுக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுத்து விட்டுருவார். சரியான பாதையில யாருக்கும் தீங்கு விளைவிக்காம மற்றவர்களுக்கு பயனுள்ள விஷயங்களை செஞ்சு மற்றவர்களுக்கு உதவிகரமா இருந்து நாமளும் வளர்றோம் அப்படின்னா நிச்சயமா அதிகப்படியான வளர்ச்சியை சனி பகவான் இந்த 7.5 சனி காலகட்டங்கள்ல கொடுப்பார். இந்த 7.5 சனி காலகட்டங்கள்ல மண்ண கவனவங்களும் இருக்காங்க. 7.5 சனியில விண்ணை தொட்டவர்களும் இருக்காங்க. பெரும்பாலும் இந்த 7.5 சனி காலகட்டத்துல வளர்ச்சி அடைந்தவர்கள் கொஞ்சம் கம்மி தான். அதிகமா வீழ்ச்சியை சந்திச்சவங்க தான் அதிகம். அதனாலதான் மக்கள் மத்தியில இந்த 7.5 சனி நிறைய பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. 7.5 சனியா சனி லைஃப்ல என்டர் ஆயிட்டாலே எல்லாமே தடுமாற்றம், தடை, தாமதம், குற்றம், குழப்பம், வருத்தம், வேதனை இப்படிதான் கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு தப்பான கருத்து மக்கள் மத்தியில நிலவிட்டு இருக்கு. ஆனா அது அப்படி கிடையாது. சனி பகவான் நீதி நேர்மைக்குரிய ஒரு கிரகம்ங்கிறதுனால யார் ஒருத்தவங்க அறத்தின் பக்கம் நின்று தனக்கு தேவையான விஷயங்களையும் பிறருக்கு தேவையான விஷயங்களையும் செய்யறாங்களோ அவங்க நிச்சயமா வளர்ச்சி அடைவாங்க. இந்த
விஷயத்த மட்டும் மனசுல வச்சு இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் செயல்படுறது உங்களுக்கு சிறப்பு. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து மே 18ஆம் தேதி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்து செயல்படுறது நல்லது. ஏன்னா ராகுவோட சனி இணைந்து இருக்கிறதுனால, அதுவும் உங்க ஜன்மத்திலேயே பாவ கிரகங்கள் அதிகமா இருக்கிறதுனால எதிலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு சிந்திச்சு செயல்படுறது நல்லது. வீடியோல சொல்லக்கூடிய சில விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நெகட்டிவா இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனா தயவு செஞ்சு யாரும் அதுக்காக தப்பா எடுத்துக்க வேண்டாம். உங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்காகவோ காயப்படுத்துறதுக்காகவோ இப்படி சொல்லல. கிரகநிலைகளின் சஞ்சாரங்கள் என்ன மாதிரி தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறத நேரடியா சொல்றதுக்காக மட்டும்தான். இப்படி என்னென்ன நடக்க போகுதுங்கிறத நீங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட செயல்படுவீங்க இல்லையா? பிரச்சனைகள் வராம தவிர்க்கலாம் இல்லையா? அதுக்காக உள்ளதை உள்ளபடி சொல்றமே தவிர உங்க மனசு கஷ்டப்படுத்துறது எங்க நோக்கம் கிடையாது. ராகு கேது பயிற்சி நிகழற வரைக்கும், அதாவது மார்ச் 29 இருந்து மே 18ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். எதையும் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. முக்கியமான விஷயங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு செய்யறது சிறப்பு. ஒருவேளை உங்க சுயஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னா தாராளமா இந்த பீரியட்ல நீங்க முடிவு எடுத்துக்கலாம். ஏன்னா சுயஜாதகத்துல தசாபுத்தி சிறப்பா நடந்தா இந்த ஜென்ம சனியோ ஜென்ம ராகுவோ எதுவுமே உங்களுக்கு பெரிய தாக்கத்தை நிச்சயமா கொடுக்கவே கொடுக்காது. ஆனா அந்த சிம்டம்ஸ் மனசளவுல மட்டும் சிறிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துமே தவிர பெருசா உங்களுக்கு தொந்தரவுகளை கண்டிப்பா கொடுக்காது. சுயஜாதகத்துல தசாபுத்தி வீக்கா இருக்கவங்க கொஞ்சம் தொந்தரவான தசாவோ புத்தியோ நடக்குது அப்படின்னா இந்த மார்ச் 29 இருந்து மே 18 வரைக்கும் இதுலயும் கவனமா இருக்கிறது நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்க நலன் விரும்பிகள் கிட்ட, உங்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கிறவங்க கிட்ட, உங்களுக்கு வயது மூத்தவர்கள் கிட்ட ஐடியா கேட்டு ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது. குறிப்பா மாணவர்கள், டீனேஜ்ல இருக்கவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்து எதுலையும் செயல்படுறது நல்லது. இன்னொன்னு, இந்த ஜென்மசனி காலகட்டத்துல மன ரீதியா கொஞ்சம் குழப்ப நிலை இருக்கும். சில நேரங்கள்ல தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவமானங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சில ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தும். அதனால யாரை நம்பியும் எந்த விஷயங்களையும் அவசரப்பட்டு இறங்க வேண்டாம். முக்கியமா 3ஆம் நபருடைய பேச்சை கேட்டு 3ஆம் நபர்களை நம்பி எந்த விஷயத்திலையும் இறங்க வேண்டாம். 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானம், திருமண வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடிய ஸ்தானம். அதே மாதிரி கூட்டாளிகள் ஸ்தானமும் இதுவே. இந்த 7ஆம் இடத்தை சனி பார்க்கும் காரணத்தினால நண்பர்களை நம்பி எந்த இடத்துலையும் எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. உங்க பர்சனல் விஷயங்களை அவ்வளோ சீக்கிரத்துல எங்கேயும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு நண்பர்கள் எதிரிகளா மாறக்கூடிய நிலையையும் ஏற்படுத்தும் இந்த காலகட்டம். கூட்டு தொழில இருக்கவங்க கூட்டாளிகள் கிட்ட ரொம்ப கவனமாகவும் கரெக்டாகவும் இருந்துக்க பாருங்க. கணக்கு வழக்குகள் எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க. இல்லைன்னா கூட்டு தொழில கண்டிப்பா ஏதாவது சிக்கல்கள் ஏற்படும். முக்கியமா கூட்டு தொழில் சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது. ஜென்ம சனி முடிகிற வரைக்குமே கூட்டு தொழில பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அடுத்து திருமண முயற்சிகள் எடுக்கிறவங்களும் திருமணம் சார்ந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதையும் கொஞ்சம் நிதானமா செயல்படுத்துறது நல்லது. திருமணம் சம்பந்தமா முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம். குறிப்பா பொருத்தத்தையும் சரி, ஜாதக கட்டத்தையும் சரி, நீங்க பொண்ணா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை துணையோடைய ஜாதகத்தை ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணிக்கோங்க. பொருத்தம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுங்க. நல்லா விசாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணுங்க. அவசரப்பட்டு கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் முடிவெடுக்க வேண்டாம். திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மார்ச் 29 இருந்து மே 18 இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டை சச்சரவுகள் மாத்தி மாத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனியுடைய பார்வையும் 7ஆம் இடத்துக்கு கிடைக்குது. ஏற்கனவே இந்த கேது பகவானும் 7ஆம் பாவகத்துல இருக்கு. அதனால கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து நிதானமா செயல்படுறது நல்லது. கணவனுடைய மனைவியுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க. குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்தா கூட அதை பெருசுப்படுத்தாம அப்போதைக்கு கொஞ்சம் பேசாம மௌனமா இருந்து பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி பண்ணுங்க. பேசினா வாக்குவாதங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். ரிலேஷன்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களும் இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஏன்னா காதல் வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களையும் ஒரு சில குழப்பங்கள் எல்லாம் வந்துட்டு போகலாம். அடுத்து சனியுடைய 3ஆம் பார்வை உங்க ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானம், உபஜய ஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகள்ல சின்ன சின்ன தடங்கல்கள் உண்டாகலாம். தைரிய வீரியங்கள் கொஞ்சம் குறையலாம். கொஞ்சம் பய உணர்வை ஏற்படுத்தலாம். தேவையில்லாத மன உளைச்சல், அதிகமா யோசிக்கிறது, எந்த பக்கம் நம்ம முடிவெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலற்ற மனநிலை, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடம் வீக்கா இருக்கிறதுனால அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்கள் இருக்கும். அதனால அதிகம் யோசிக்கிறத தவிர்த்துக்க பாருங்க. நெகட்டிவான மைண்ட் செட்டும் தேவையில்லை.
எதுவா இருந்தாலும் நமக்கு நல்லதா நடக்கும், பாசிட்டிவா நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருங்க. அதே மாதிரி 3ஆம் பாவகம்ங்கிறது இளைய சகோதர ஸ்தானமும் கூட. இந்த ஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால இளைய சகோதர உறவுகளோட ஏதாவது மனஸ்தாபங்களை ஏற்படுத்தலாம். இளைய சகோதர உறவுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழலை கொடுக்கலாம். அவங்களுடைய உடல் நலத்திலையும் சின்ன சின்ன உபாதைகளை ஏற்படுத்தலாம்ங்கிறதுனால இது சார்ந்த காரகத்துவம் வைக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து சனியுடைய பார்வை 10ஆம் பாவகத்தின் மீது பதியுது. இது ஜீவன ஸ்தானம், கர்ம தொழில் ஸ்தானம். தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல மார்ச் 29 இருந்து மே 18ஆம் தேதி வரைக்கும் தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்துக்கிறது நல்லது. இந்த ஜன்மசனி காலகட்டத்தில் ஃபுல்லாவுமே தொழில் ரீதியான புதிய விஷயங்களை செயல்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. தொழில் ரீதியா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனம் தேவைப்படும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் தொழிலை மாற்றுவாங்க, உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க உத்தியோகத்தை விட்டு வேற ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுவாங்க. இல்ல இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழில் பண்ணலாம். இந்த மாதிரியான மைண்ட் செட் அதிகமாகவே வரும். ஆனா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெருசா ஃபேவரா இருக்காது. உத்தியோகம் சார்ந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி தொழில் சார்ந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலும் சரி, நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். அதே மாதிரி வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்றவங்களும் அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேட வேண்டாம். இன்னொரு வேலை அமைச்சுக்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில வாங்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா பழைய வேலையை விடுறது உங்களுக்கு நல்லது. தொழில் செய்யும் இடமா இருக்கட்டும், உத்தியோகம் பார்க்குற இடமா இருக்கட்டும், அங்க சக ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள், மேலதிகாரிகள், உங்க பணியாட்கள் யாரா இருந்தாலுமே பேச்சுல நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. அவங்க கிட்ட கட்டளையோட பேசுறத தவிர்த்துக்கிட்டு அரவணைத்து செல்ல முயற்சி பண்ணுங்க. ஆனா மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை இந்த தொழில் ஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால தொழில் ரீதியா நல்ல மாற்றங்களையும் கண்டிப்பா கொடுப்பார். அதனால இந்த இன்பிட்வீன் பீரியட் சனி பெயர்ச்சியாக கூடிய 29ஆம் தேதியிலிருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா நிதானத்தை கடைபிடிக்கிறது, கவனத்தோட செயல்படுறது நல்லது. இருந்தாலும் தொழில் காரகனான சனி பகவானுடைய பார்வை நல்லா பலமா தொழில் ஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால தொழில் உத்தியோக ரீதியா நிறைய மாற்றங்களை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ இடமாற்றம், ஊர் மாற்றம், அதே மாதிரி கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். அதிகபட்சம் இந்த ஜென்மசனி காலகட்டத்துல சொந்த இடத்துல இருக்காம, சொந்த ஊர்ல இருக்காம, ஊர் விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாநிலம் விட்டு வேற மாநிலம், இந்த மாதிரி இடமாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்லது. அடுத்து பொருளாதார ரீதியா இந்த காலகட்டம் கொஞ்சம் டஃபா இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த வகையில கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகரிக்கும். அதே மாதிரி கடன் சுமை ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுத்து ஏமாற வேண்டாம். யாருக்காவது கைமாத்தா பணம் கொடுத்தீங்கன்னா கூட திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பண ரீதியா நிறைய பேருக்கு ஏதாவது இழப்புகள் ஏற்படலாம்ங்கிறதுனால யாரை நம்பியும் எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏதாவது ஆப்ல நான் பணம் வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு கூப்பிட்டா கூட போகாதீங்க. எங்கேயும் பணத்தை அடுத்தவங்க கிட்ட வாங்குறதா இருந்தாலும் சரி, நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ரெண்டுமே முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது. எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கனாலும் அது லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. யாருக்காவது பணம் கொடுத்தீங்கனாலும் அது திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஜென்மசனி காலகட்டத்தில் மற்ற எந்த விஷயங்கள் பணம் போனா கூட திரும்ப சம்பாதிச்சுக்கலாம். ஆனா உடல் நலத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவைப்படும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்னதா ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்தா கூட அதை அலட்சியப்படுத்தாம உடனடியா மருத்துவ சிகிச்சை எடுத்து அந்த உடல் நலத்தை சரி பண்றது நல்லது. ஆரோக்கியம் தான் நமக்கு பிரதானம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு முடி உதிர்வுகள் சம்பந்தமான தொந்தரவுகள் வரலாம். தலை முகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். 7ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிறதுனால வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஜீரண மண்டலம், ஜீரண உறுப்பு, இது சார்ந்த வகையில கொஞ்சம் கவனம் தேவைப்படும். எளிமையான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது, ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வெளியிடங்கள்ல சாப்பிடுறத தவிர்த்துக்க பாருங்க. ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. மனசுக்கு பிடிச்சவங்களோட இருங்க. பிடிச்ச மாதிரி வாழ்க்கை நடத்துங்க. மொத்தத்துல எல்லாமே மைனஸா தான் இருக்கா, எதுவுமே பிளஸ்ஸா இல்லையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இந்த 7.5 சனி வாழ்க்கையில வந்தாதான் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு புரியும். அதே மாதிரி முதல் சுற்றுல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும். அப்படி டஃபா இருந்தாலும் வாழ்க்கைனா என்னங்கிற ஒரு புரிதலை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும். இதுதான் நம்மளை சுத்தி இருக்கவங்க, நல்லவர்கள் யாரு, கெட்டவர்கள் யாரு, உண்மையாவே நமக்கு நல்லது நினைக்கிறவங்க யாரு, இதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க. விரயசனி காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள் அதிகம் இருந்திருக்கும். பொருளாதாரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இப்படி பொருளாதாரம் சம்பந்தமா
சம்பந்தமான புரிதலை உங்களுக்கு அதிகமா கொடுத்திருக்கும். ஜென்ம சனி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா புது புது விஷயங்களை புது புது அனுபவத்தை கொடுக்கும். இந்த 7.5 சனி தான் அடுத்த 30 வருஷம் நீங்க எப்படி வாழணுங்கிற ஒரு பாடத்தை உங்களுக்கு கத்துக் கொடுக்கும். சோ இந்த 7.5 சனி ஒரு வரப்பிரசாதம் தான். கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தாலும் நீங்க வாழ்க்கையை வாழ கத்துப்பீங்க. மாணவர்களும் படிப்புல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்துக்கோங்க. கவனத்தை சிதற விடாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்தி உங்க இலக்கை நோக்கி முன்னேற முயற்சி செய்யுங்க. அடுத்து எந்த தசா உங்க சுயஜாதகத்துல நடக்காம இருந்தா நல்லதுன்னு பார்க்கும்போது, இந்த 7.5 சனி காலகட்டத்துல சனி தசாவோ சனி புத்தியோ கிராஸ் ஆகாம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி 6, 8, 12 பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த தசாவோ புத்தியோ நடக்காம இருக்கிறது நல்லது. லக்ன பாவருடைய தசா நடக்காம இருக்கிறது நல்லது. அதனால நல்ல ஜோதிடர் கிட்ட கொடுத்து தெளிவா அனலைஸ் பண்ணிக்கிட்டு உங்க சுயஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதும் செயல்படுத்துறதும் உங்களுக்கு நல்லது. கோச்சாரம் யாரா இருந்தாலும் மேக்சிமம் ஒரு 20% தான் வேலை செய்யும். மீதி 80% உங்க சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சுயஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருக்கு, நல்ல யோக தசா யோக புத்தி நடக்குது அப்படின்னா கோச்சாரத்தினால பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இருக்காது. சின்ன சின்ன தாக்கம் மட்டும்தான் இருக்குமே தவிர பெரிய அளவுல அந்த தாக்கம் உங்க வாழ்க்கையில வெளிப்படாது. தசா புத்தி சரியில்லை, சுயஜாதகம் சரியில்லைன்னா கோச்சாரம் 100% பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால தசாபுத்தியை செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பிளானிங் எல்லாமே வச்சுக்கிறது அரேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. சொல்லியிருக்க நிறைய விஷயங்கள் நெகட்டிவா இருக்குங்கிறதுக்காக மனசை தளர விடாதீங்க. இந்த கோச்சாரம் கிரக பயிற்சி இது எல்லாமே மனசளவுல ஒரு சில தாக்கத்தை தான் கொடுக்குமே தவிர பெரிய அளவுல நம்மள எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ணாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா கோச்சாரம் தற்காலிகமானது, நம்ம தசாபுத்தி சார்ந்த விஷயங்கள் தான் நிரந்தரமானது. இந்த 7.5 சனி காலகட்டத்துல இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க இறைவனை நானும் பிரார்த்தனை பண்றேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.